Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டம் மீனாட்சிபுரம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் தலைமையில் தமிழ்நாட்டில் போதைப் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய மற்றும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் வீதி வீதியாக துண்டு பிரசுரங்களை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த சதுரங்கப்பட்டினத்தில் மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம் தலைமையில் திமுக ஆட்சியில் அரங்கேறும் அவலங்களை எடுத்துரைக்கும் துண்டு பிரசுரங்களை வழங்கினர். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 3 ஆண்டுகளில் கள்ளச்சாராயம், கொலை, கொள்ளை என சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ளதை எடுத்துரைக்கும் விதமாக மார்க்கெட், பஜார் வீதிகளில் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பாலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மரங்களை வெட்டி தலைமை ஆசிரியர் அத்துமீறுவதாக பொதுமக்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர். பாலூர் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த 3 லட்சம் மதிப்பிலான நிழல் தரும் மரங்களை தலைமை ஆசிரியர் வெட்டி விற்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தலைமை ஆசிரியரிடம் கிராம பொதுமக்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் அவர் அலட்சியமாக பதிலளித்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து பள்ளிக்கு வந்த நெல்லிக்குப்பம் போலீசார் தலைமை ஆசிரியரிடம் விசாரணை நடத்தினர். 50 வருஷத்து மரத்தை போய் சர்வசாதாரணமாக 2ஆம் பேருக்கு தெரியாத அவங்க மாட்ட ஹெட் மாஸ்டர் யார்கிட்ட அதிகாரம் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது, இருக்கிற மரத்தை பூரா நம்ம வெட்ட போகிறோம் சொல்லிட்டு அவங்க மாட்ட மரத்தை வெட்டி எடுக்கிறாங்க. நாங்கள் கேட்டாலும் ஊராட்சி மன்ற தலைவரும் பிடிஏ தலைவரும் பொதுமக்கள் யார் கேட்டாலும் கவுன்சிலர் கேட்டால் கூட நீங்களாம் கேட்கக்கூடாது, உங்களுக்கு அதிகாரம் இல்லை, நீங்கள் எப்படி கேட்கலாம், எனக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு தவறாக பேசுகிறாங்க. அது மரியாதை இல்லாத எங்களை பேசுகிறாங்க. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு கரிய காளியம்மன் கோவில் வளாகத்தில் வள்ளிக்கும்மி அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வள்ளியின் பிறப்பு முதல் கடவுள் முருகனை திருமணம் செய்யும் நிகழ்வு வரையிலான புராண கதையை பாட்டு வடிவில் படிக்க அதற்கேற்றவாறு சிறியவர் முதல் பெரியவர் வரை 300க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் ஒரே மாதிரி வள்ளிக்கும்மி நடனமாடி அசத்தினர். இதில் ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டு வள்ளிக்கும்மி ஆட்டத்தை ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே தனிநபர் ஆக்கிரமிப்பை அகற்ற வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் புகார் அளித்துள்ளனர். தனிநபர் சிலர் ஆக்கிரமிப்பு செய்து வேலி அமைத்துள்ளதால் பெரிய கண்ணாடி கிராமத்தைச் சேர்ந்த செல்வகுமாரி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் குடிநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை பெற முடியாமல் அவதியடைந்து வருவதாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கோவை சிங்காநல்லூர் அருகே செல்போன் மற்றும் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு தப்பியோடிய பிரபல ரோடி போலீசாருக்கு பயந்து மேம்பாலத்திலிருந்து குதித்ததால் கால்கள் முறிந்தன. மயிலம்பட்டி கென்னடி தெருவை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் கணேசனை நீலிக்கோணம்பாளையம் அருகே வழிமறித்த பிரபல ரவுடி சுஜிமோகன் கத்தியை காட்டி மிரட்டி செல்போன் மற்றும் பணத்தை வழிப்பறி செய்துவிட்டு தப்பியோடியுள்ளார். தகவல் அறிந்த போலீசார் பின்தொடர்வதை அறிந்த சுஜிமோகன் கணபதியில் உள்ள டெக்ஸ்டைல் மேம்பாலத்திலிருந்து குதித்துள்ளார். இதில் 2 கால்களும் முறிந்த நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே குளத்தில் குளிக்கச் சென்ற 2 பள்ளி மாணவர்கள் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். பெரியகுளம் அருகே உள்ள வடுகப்பட்டியைச் சேர்ந்த தென்றல் மற்றும் சவுந்தரபாண்டியன் ஆகிய 2 சிறுவர்களும் விளையாட சென்ற நிலையில் வீடு திரும்பாததால் பெற்றோர் அச்சமடைந்தனர். இதையடுத்து சிறுவர்கள் குளத்தில் குளிக்கச் சென்றதாக கிடைத்த தகவலை அடுத்து கிராம மக்கள் குளத்திற்குள் தேடி பார்த்ததில் சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தது தெரியவந்தது. இதையடுத்து இருவரின் உடல்களையும் கிராம மக்கள் மீட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் பகுதியில் உள்ள மேம்பாலத்தின் கீழ் தேங்கி இருக்கும் கழிவு நீரால் அந்த பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பல்லாவரம் மண்டலம் ரேடியல் சாலையில் உள்ள மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் கால்வாயில் கழிவு நீர் தேங்கியுள்ளது. கழிவு நீரில் பிளாஸ்டிக் கழிவுகள் தேங்கி இருப்பதால் அந்த பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து பல முறை அதிகாரிகளிடம் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த பாலத்துக்கு அடியில் ஒரு 3 மாசமா கழிவு நீர், அதாவது ட்ரைனேஜ் தண்ணி, அங்கே ஒரு சேனல் லீக் ஆகி அந்த ட்ரைனேஜ் தண்ணி குளம் மாதிரி நிற்குது. அதனால் இந்த ரோட்டில் பயணிக்கவே முடியல, அவ்வளோ ஒரு துர்நாற்றம் அடிக்குது. அது இல்லாமல் கொசு தொல்லை, நிறைய கொசு தொல்லை, சின்ன பசங்க இருக்குது. அதனால் பசங்களுக்கு டெங்கு கூட இங்கே 2-3 பசங்களுக்கு காய்ச்சல் வந்திருக்கு. நான் பல முறை வந்து முறையிட்டோம், இங்கே இருக்க கவுன்சிலர் மாமன்ற உறுப்பினர்கிட்ட நாங்கள் முறையிட்டோம். ஆனால் இது ஒன்றும் சரியான நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அதனால் இந்த ரயில் ரோடு பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 காங்கிரீட் இருக்கு. இந்த தண்ணி தேங்கி நிற்கிறதால இந்த காங்கிரீட்டும் வீக் ஆகி இந்த பிரிட்ஜ் ரொம்ப பழுதான நிலைமைக்கு ஆயிடும்.
குளித்தலை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அரசு நிலத்தை பள்ளி நிர்வாகத்திற்கு ஒப்படைக்க வலியுறுத்தி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலையை அடுத்த கோட்டைமேடு அரசு ஆதிதிராவிடர் மேல்நிலைப் பள்ளி அருகே உள்ள அரசு நிலத்தில் முட்புதர்களை அகற்றி அந்த நிலத்தை பள்ளி விரிவாக்கத்திற்கு ஒப்படைக்க வலியுறுத்தியும் இது தொடர்பாக ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவினை செயல்படுத்த விடியா திமுக அரசை வலியுறுத்தியும் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் போராடினர்.